ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு சக்ஸஸ் ஆன். இப்போ ரீசெண்டாக வந்த கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா திரௌபதி முர்மு இருக்காங்களே, அவங்க வந்து ஒரு 9 ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸோடைய கவர்னர்ஸ் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க மக்களே. ஸோ அப்போ இப்போ தான் நம்ம ரீசெண்டாக வந்து ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வந்தோம். எல்லா ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரியோடைய கேபிட்டல் என்ன, சிஎம் யாரு, கவர்னர் யாருன்னு நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ ரீசெண்டாக கரண்ட் அஃபேர்ஸ் இப்படி வந்ததுனால இதையும் நம்ம அப்டேட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ நான் அந்த வீடியோலேயே உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ரீசெண்டாக ஏதாவது அப்டேட் வந்தால் நம்ம க்ளூவையும் அப்டேட் பண்ணிக்கலாம், வீடியோவையும் அப்டேட் பண்ணி நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ உங்களுக்கு அதற்கான வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ எந்தெந்த ஸ்டேட் எந்தெந்த யூனியன் டெரிட்டரியில் யார் யார் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்றதையும் பார்க்க போகிறோம், வித் ஈஸியான க்ளூவோட பார்க்க போகிறோம் மக்களே. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் கவர்னர் லிஸ்ட் அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னா அப்கமிங் எக்ஸாமில் இதுல இருந்து ஹைலி எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் எதிர்பார்க்கலாம் மக்களே. ஸோ எந்தெந்த ஸ்டேட் எந்தெந்த யூனியன் டெரிட்டரிக்கு யார் யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வீடியோக்குள்ளார பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ இந்த 9 ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் தான் மக்களே நம்ம கவர்னர் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க நம்ம பிரசிடென்ட் திரௌபதி முர்மு. ஸோ ஃபர்ஸ்ட் பீகார், இமாச்சல் பிரதேஷ், மகாராஷ்டிரா, நாகாலாந்து, தமிழ்நாடு, தெலுங்கானா, வெஸ்ட் பெங்கால், லடாக் அண்டு டெல்லி. ஸோ இது ரெண்டும் யூனியன் டெரிட்டரி, ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே ஸ்டேட்டு. ஸோ யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க, அவங்க ஃபஸ்ட்டு எங்கே கவர்னராக இருந்தாங்களோ அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம். ஏன்னா எக்ஸாமில் வந்து நமக்கு நியூலி அப்பாயிண்டட் கவர்னர் இருக்காங்களா, அவங்க ஃபஸ்ட்டு எந்த ஸ்டேட்டில் கவர்னராக இருந்தாங்க அப்படின்றதையும் நமக்கு வந்து கேள்வியாக கேட்கலாம் மக்களே. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பீகாருக்கு புதுசாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்க கவர்னர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சையத் ஆட்டா ஹஸ்னைன். ஓகேங்களா? சையத் ஹாட்டா ஹஸ்னைன் இவர் யாருன்னா ரிட்டையர்டு இந்தியன் ஆர்மி பர்சன். இவரை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ப்ரீவியஸா பீகாருக்கு வந்து யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரிஃப் முகமது கான் அப்படின்றவர் இருந்தார். ஓகேங்களா? ஸோ இப்போ பீகாருக்கு புதுசாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்களா இந்த கவர்னர், இவரை வச்சு நம்ம க்ளூவை வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன க்ளூ வச்சிருந்தோம் அப்படின்றது நமக்கு தெரியணும். கரெக்டுங்களா? ஸோ ஓல்டு வீடியோவில் இதுதான் வந்து உங்களுக்கு நான் கொடுத்துருந்த டேபிள். ஓகேங்களா? இதில் பழைய கவர்னர் இருப்பார், இதில் அப்படியே பார்த்துக்கலாம். ஸோ பீகார் எங்கே இருக்காங்க, பீகார் பாட்னா, நிதிஷ்குமார், ஆரிஃப் முகமது கான். இதுக்கு நான் என்ன க்ளூ சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைக்கு காரில் நிதிஷ்குமாரை நைட்டிஷ்குமார் அப்படின்னு படிங்க நான் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ நைட்டிஷ்குமார் என்றவர் பைக்கு காரில் நைட்டியெல்லாம் அடுக்கிக்கிட்டு சேல் பண்ணுறதுக்காக கவர்னர் கிட்ட போனார், பாட்டு பாடிக்கினே போனார். ஓகேங்களா? அப்போ கவர்னர் என்ன கேட்டானா ஆரி டிசைன்ஸ் போட்ட நைட்டியா அது அப்படின்னு கேட்டார் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம்ல. இந்த ஆரிஃப் முகமது கான் போயிட்டாரு. இப்போ இந்த இடத்துக்கு தான் யார் வந்திருக்கா, நமக்கு ஆட்டா அசைன் வந்திருக்காரு, ஆட்டா அஸ்னைன் வந்திருக்காரு. இவர் என்ன கேட்கிறாருன்னா சையத் ஆட்டா அஸ்னைன். இவரை வச்சு க்ளூ என்னன்னு பாருங்க. ஸோ நைட்டிஷ்குமாரை பார்த்து சையத் ஆட்டா ஹஸ்னைன் என்ன கேட்குறான்னா, நைட்டிஷ்குமார் நீங்கள் நைட்டியை பாட்டு பாடிக்கிட்டே பைக்கு காரில் ஓட்டிட்டு வரப்ப ஆட்டாம அசையாம கொண்டுட்டு வந்தீங்களான்னு கேட்கிறாரு. அப்போ புது கவர்னர் என்ன கேட்கிறாரு, ஆட்டாம அசையாம, ஆட்டா அசனைன். ஓகேங்களா? ஆட்டாம அசையாம நைட்டிஷ்குமார் நைட்டிய பைக்கு கார்ல எடுத்துட்டு வந்தீங்களா, பாட்டு பாடிக்கிட்டே வேற வந்தோன்னு சொல்றீங்க, ஆட்டாம அசையாம எடுத்துட்டு வந்தீங்களான்னு கேட்கிறாரு யாரு, புது கவர்னர். ஸோ இந்த இடத்துல இருந்தவர் யாரு, ஆரிஃப் முகமது கான். ப்ரீவியஸ் கவர்னர் இவர் தான் மக்களே. ஓகேங்களா? ஓகே, இப்போ ஹிமாச்சல் பிரதேஷ்ல நியூ கவர்னர் யாருன்னா கவிந்தர் குப்தா. இந்த கவிந்தர் குப்தா ஃபர்ஸ்ட் எங்க கவர்னரா இருந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா லடாக்ல இருந்திருப்பாரு மக்களே. ஸோ யூனியன் டெரிட்டரி லடாக்ல கவிந்தர் குப்தா இருக்காரு. இவருக்கு என்ன நம்ம க்ளூ வச்சிருந்தோம்னா, கவிந்தர் குப்தான்றவர் கவுந்தடிச்சு படுத்திக்கிட்டே லட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாரு அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். இப்போ புது க்ளூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிமாச்சல் பிரதேஷ்க்கு ஒரு க்ளூ வச்சிருந்தோம். கரெக்டுங்களா? ஹேமா சிஎம் பார்க்க போறப்ப சிம் கார்டை மட்டும் எடுத்துக்கிட்டு போறாங்க. சிஎம் வந்து சுக்கு காஃபி போட்டு தராங்க. சிஎம் கிட்ட சுக்கு காஃபியை குடிச்சிட்டு கவர்னர் கிட்ட போறாங்க. கவர்னரும் சுக்கு காஃபி போட்டு தந்தாரு. கவர்னர் கிட்ட சுக்கு காஃபி குடிச்ச பிறகு பிரமாதமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நம்ம சொன்னோம். இப்போ இந்த சிவ் பிரதாப் சுக்லா மாறிட்டாரு. ஓகேங்களா? எங்க மாறிட்டாருன்னா தெலுங்கானாவுக்கு மாறிட்டாரு. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல யார் வந்துட்டா, இந்த இடத்துக்கு நமக்கு யார் வந்துட்டா, நியூ கவர்னர் யாரு, கவிந்தர் குப்தா வந்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ கவிந்தர் குப்தா தான் நியூ கவர்னர். ஓகேங்களா?
கடைசியா ஒரு வாட்டி புது க்ளூவை மட்டும் ரிப்பீட் பண்றேன். ஸோ அப்போ நமக்கு இன்னும் தெளிவாக தெரியும். இப்போ பார்க்குறப்ப ஓல்டு க்ளூவையும் பார்த்துட்டு நியூவாக என்ன மாறி இருக்கு அப்படின்றதையும் பார்ப்போம். ஸோ ஹேமா சிம் கார்டை எடுத்துக்கிட்டு சீஃப் மினிஸ்டரை பார்க்க போறாங்க. அவர் வந்து சுக்கு காப்பி போட்டு தந்தாரு. ஓகேங்களா? இப்போ கவர்னரை பார்க்க போறப்ப இவங்க வந்து சுக்கு காப்பி எடுத்துட்டு போறாங்க. கவர்னர் கவுந்தடிச்சு படுத்துக்கிட்டே சுக்கு காப்பியை குடிக்கிறாரு. சிஎம் கிட்ட இருந்து வந்த சுக்கு காஃபியை கவுந்தடிச்சு படுத்துக்கிட்டே கவர்னர் குடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி நம்ம புது க்ளூவை வச்சுக்கணும் மக்களே. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு திருப்பி சொல்கிறேன். பைக்கு காரு நைதிஷ்குமார் நைட்டி எடுத்துக்கிட்டு பைக்கு காரில் வந்தீங்க, ஆட்டாம அசையாமல் வந்தீங்களான்னு கவர்னர் கேட்டார். இது புது க்ளூ. ஓகேங்களா? ஹிமாச்சல் பிரதேஷ் ஹேமா சிம் கார்டு எடுத்துக்கின்னு சிஎம் பார்க்க போகிறாங்க, சுக்கு காப்பி போட்டு தந்தாங்க. அந்த சுக்கு காப்பி எடுத்துக்கின்னு கவர்னர் பார்க்க போகிறாங்க. கவர்னர் அந்த சுக்கு காப்பியை வாங்கி கவுந்தடிச்சு படுத்துக்கிட்டே குடிச்சாரு. இது புது க்ளூ. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு மகாராஷ்டிராவுக்கு ஜிஷ்ணு தேவ் வர்மா. ஓகேங்களா? இந்த மகாராஷ்டிராவுக்கு ஜிஷ்ணு தேவ் வர்மா தான் புது கவர்னரா இருக்கார்ல, இவருக்கான க்ளூவை நீங்க ஃபிக்ஸ் பண்ணுங்க மக்களே. ஏன்னா இந்த ஜிஷ்ணு தேவ் வர்மாவுக்கு எனக்கு க்ளூவே கனெக்ட் ஆக மாட்டுது. ஸோ நீங்க உங்ககிட்ட ஏதாவது பெட்டரா க்ளூ இருந்ததுன்னா இந்த ஸ்டேட்டுக்கு நீங்க வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு விடுங்க மக்களே. ஓகேங்களா? இங்க பழைய கவர்னரா யார் தெரியுமா இருந்தா? ஆச்சாரியா தேவ்ரத் இருந்தார். ஆச்சாரியா தேவ்ரத் 2 இடத்துல கவர்னரா இருந்தார். ஒன்னு குஜராத், இன்னொன்னு மகாராஷ்டிரா. ஸோ குஜராத்துக்கு நான் என்ன க்ளூ சொல்லியிருந்தேன்னா குஜராத் காந்தி நகர். ஓகேங்களா? கேபிட்டல் வந்து காந்தி நகர். ஸோ பூபேந்திர பட்டேல். ஓகேங்களா? ஸோ இந்த பூபேந்திர பட்டேல் காந்தியை பார்க்க போறப்ப ராத்திரியில, குஜராத்னு வந்தாலே ராத்திரியில, பூபேந்திர பட்டேல் ராத்திரியில காந்தியை பார்க்க போறப்ப பூ எடுத்துட்டு போனாரு. கவர்னர் ஆச்சாரிய தேவ்ரத் ஆச்சாரிய தேவரதத்துல வந்து பார்த்தாரு காந்திய அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மகாராஷ்டிராவுக்கும் சொல்லியிருந்தேன், ஆச்சாரியர் தேவரதத்துல போயிட்டு மகானை பார்க்க போனாரு. இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்க 2 பேரை பார்க்க வர வேணாம், நீங்க காந்தியை மட்டும் பார்க்க போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால இந்த ப்ரீவியஸ் கவர்னர் யாரு? ஆச்சாரியா தேவ்ரத். எந்த ஸ்டேட்டுக்கு? மகாராஷ்டிராவுக்கு. அவரு இப்ப குஜராத்ல இருக்க காந்தியை மட்டும் பார்க்க போறாரு ஆச்சாரியா தேவ்ரத். அப்ப மகாராஷ்டிராவோட புது கவர்னர் யாரு? ஜிஷ்ணு தேவ் வர்மா. இவருக்கு நான் க்ளூ வைக்கல, நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு விடுங்க மக்களே. சோ திருப்பி ரிப்பீட் பண்றேன். பைக்குக்கார நிதிஷ்குமார் நைட்டிஷ்குமார் பைக்குக்கார ஆட்டாம அசையாம ஓட்டிட்டு வந்தேன்னு புது கவர்னர் கேட்கிறாரு. இமாச்சல் பிரதேஷ் கவுந்தடிச்சு படுத்துக்கிட்டே ஏமா எடுத்துட்டு வர சுக்கு காப்பியை குடிக்கிறாரு. மகாராஷ்டிராவுக்கு க்ளூ நீங்க கொடுக்கணும். ஆச்சாரிய தேவ்ரத் குஜராத்ல மட்டும்தான் கவர்னரா இப்போ இருக்கிறாரு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நாகாலாந்துக்கு அஜய்குமார் பல்லா தான் ஃபர்ஸ்ட் கவர்னரா இருந்தாரு. என்ன க்ளூ சொல்லியிருந்தேன்னா நாகாலாந்துக்கு, ஸோ நாகாலாந்துக்கு மட்டும் இல்லாம அஜய்குமார் பல்லா மணிப்பூருக்கும் வந்து கவர்னரா இருந்தாரு. அதனால மணி கொடுத்து ஷர்ட்டை வாங்கி டக்கின்லாம் பண்ணிக்கிட்டு இம்ப் பண்ணிக்கிட்டு போறாரு, ப்ரொஃபஷனலா போறாரு அப்படின்ற மாதிரி நான் க்ளூ சொல்லியிருந்தேன். அந்த ப்ரொஃபஷனலா ட்ரெஸ் போட்டுட்டு போறப்ப நாகப்பாம்பையும் எடுத்துட்டு போயிட்டாருன்னு சொன்னேன். இப்போ என்ன க்ளூ அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அஜய்குமார் பல்லா மணி கொடுத்து ட்ரெஸ் வாங்கி இம்ப் பண்ணிக்கிட்டு போறாரு. ஓகேங்களா? ஸோ எங்க இருக்கு? மணிப்பூர் அஜய்குமார் பல்லா ட்ரெஸ் வாங்கி பண்ணிக்கிட்டு போறாரு. அதை பார்த்த சீஃப் மினிஸ்டர் யூ மேன் காமிச்சிட்ட அப்படின்றத சொல்றாரு. ஓகேங்களா? ஸோ இதுல பிளஸ் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனும் நான் சொல்லியிருப்பேன் மக்களே. இந்த எல்லா ஸ்டேட் கேபிட்டல் இருக்குல்ல, ஸோ இதுக்கெல்லாம் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் பிளஸ் க்ளூவோட ப்ரீவியஸ் வீடியோல சொல்லியிருக்கேன். அதற்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன், அதை பார்த்துருங்க. ரிமைனிங் ஸ்டேட்டுக்கான க்ளூ என்ன, அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் என்னெல்லாம் இருக்கு அப்படின்றதையும் தெரிஞ்சுப்பீங்க. ஓகேங்களா? இப்போ ஜஸ்ட் அப்டேட்டட் நியூஸ் மட்டும் தான் நான் சொல்றேன். ஓகேங்களா? ஸோ நாகாலாந்துக்கு அஜய்குமார் பல்லா வந்து இப்போ மணிப்பூருக்கு மட்டும்தான் இருக்காரு. அப்ப நாகாலாண்டோடைய நியூ கவர்னர் யாரு? நந்த கிஷோர் யாதவ். ஓகேங்களா? இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, நாகாலாந்துல நாகப்பாம்பை நண்டு கிட்ட கொடுத்துட்டாங்க. சோ இதற்கான க்ளூ என்னன்னா, நண்டு கிஷோர் யாதவ்னு இவரை நீங்க படிக்கணும். இவரை படிக்கிறப்ப எப்படி படிக்கணும்? நண்டு கிஷோர் யாதவ். நண்டு யார்கிட்ட இருக்கும்? பாம்பு நண்டும் ஒன்னா இருக்கு. ஸோ நாகப்பாம்பும் நண்டும். ஓகேங்களா? நியூ கவர்னர் நாகப்பாம்பு நண்டு. ஸோ நெக்ஸ்ட் தமிழ்நாடு மக்களே. தமிழ்நாட்டுக்கு ஃபர்ஸ்ட் யார் இருந்தா? RN ரவி இருந்தாரு. கரெக்டுங்களா? இப்போ யாரு வந்திருக்காங்கன்னா, ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர். ஆக்சுவலா இவர் நியூ அப்பாயின்மெண்ட் கிடையாது. ஐ மீன் வந்து இவர் வேற எந்த பர்சனும் கிடையாது. இவர் கேரளாவுக்கு கவர்னரா இருக்கவர். அடிஷனல் சார்ஜா வந்து தமிழ்நாடு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? அப்ப என்ன க்ளூ வைக்க போறேன்னா,
கேரளால ராஜேந்திரன் ஒருத்தவர் இருந்தாரு ஓகேங்களா. அவரு விஸ்வநாதன் வேலை வேண்டும் அப்படின்ற மாதிரி வேலையை எதிர்பார்த்திருந்தாரு. அவர் என்ன வேலை செஞ்சாருன்னா அரளிப்பூவை எடுத்துக்கிட்டு கேரளாவில இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து வித்துட்டு போனாரு. பக்கத்துல இருக்கா. ஸோ கேரளால இருந்து தமிழ்நாட்டுக்கு அரளிப்பூவை எடுத்துட்டு வந்து வித்தவர் தான் இந்த ராஜேந்திர விஸ்வநாத் அரளிக்கர் ஓகேங்களா. நியூ கவர்னர். அப்ப கேரளாவும் வரணும் தமிழ்நாடும் வரணும். ஓகே சார். இப்ப ஆர்.என். ரவி என்ன சார் ஆனாரு? ஆர்.என். ரவிக்கு நான் வந்து ஒரு க்ளூ சொல்லியிருந்தேன். தமிழ்நாட்டில் எல்லாரும் ரவியை ரெவின் தான் கூப்பிடுவாங்கன்னு. இப்போ க்ளூவை கொஞ்சம் அப்டேட் பண்ண போறோம். என்ன அப்டேட் பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லவ் டுடே படத்துல ஹீரோயின் தான் சொல்லுவாங்க ரவி இல்ல அது ரெவி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஹீரோயின் வந்து ஒரு பெண்மணி கரெக்டுங்களா. பெண்கள் எல்லாரும் ரவியை என்னன்னு சொல்லி கூப்பிடுவாங்க? ரெவி அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அதனால இவரை பெண்கள் இருக்க ஸ்டேட்டுக்கே போடுறாரு. அதுதான் வெஸ்ட் பெங்கால். வெஸ்ட் பெங்காலுக்கான க்ளூ கோட் என்ன? பெண்கள். சோ பெண்கள் இருக்க ஸ்டேட்ல எல்லாரும் ரவிய ரெவி அப்படின்னு கூப்பிடுவாங்க. பெண்கள் ரெவி ஓகேங்களா. ஸோ வெஸ்ட் பெங்கால் பார்த்தாச்சா. ஸோ அதற்கு முன்னாடி வெஸ்ட் பெங்கால்ல ப்ரீவியஸ் கவர்னரா இருந்தவர் சி.வி. ஆனந்த் போஸ். இவருக்கு என்ன க்ளூ கொடுத்திருந்தேன்னா, வெஸ்ட் பெங்கால்ல பெண்கள் மம்தா பானர்ஜி சிஎம் பார்க்க போறப்ப கொழுக்கட்டை செஞ்சு எடுத்துட்டு போவாங்க, கேபிட்டல் கொல்கட்டா. இதே கவர்னரை பார்க்க போறப்ப கோஸை சிவி கிட்டே போவாங்க, சிவி கோஸ் அப்படின்னு பார்த்திருந்தேன். இந்த சிவி கோஸ் ரிசைன் பண்ணிட்டாரு. ஸோ அதனால இந்த இடத்துக்கு ஆர்.என். ரவி வராது. இப்போ புது க்ளூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் ரவியை ரெவி அப்படின்னு கூப்பிடுவாங்க. இவர் எங்க இருந்து வந்தாருன்னா தமிழ்நாட்டில இருந்து வந்த ரவி. அதனால இவரை வெஸ்ட் பெங்கால்ல இருக்க பெண்களும் ரெவி அப்படிதான் கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்றேன் ஓகேங்களா. எதற்கு இத்தனை வாட்டி க்ளூவை ரிப்பீட் பண்ணி சொல்றேன்னா, இந்த க்ளூ உங்களுக்கு மண்டையில நல்லா ஏறணும். எக்ஸாம்ல கேட்டா உங்களுக்கு சடனா ஆப்ஷனை கிளிக் பண்ண தோணணும். அதனாலதான் இத்தனை வாட்டி சொல்றது ஓகேங்களா. சோ தெலுங்கானா பார்ப்போமா. தெலுங்கானாவுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸ் கவர்னரா இருந்தவர் ஜிஷ்ணு தேவ் வர்மா. அவருக்கு அங்கேயும் நான் க்ளூ சொல்லியிருக்க மாட்டேன். ஸோ இப்போ புதுசா வந்திருக்காருல சிவ் பிரதாப் சுக்லா. இவர் எங்க இருந்து வந்தாரு? ஹிமாச்சல் பிரதேஷ்ல இருந்து வந்தாரு. ஸோ இந்த சிவ் பிரதாப் சுக்லா அங்க சுக்கு காப்பி போட்டிருந்தவரை நீ நல்லா சுக்கு காப்பி போடுறன்ட்டு கானா சாங் பாடிக்கிட்டே சுக்கு காப்பி போட சொல்லிட்டாங்க. ஸோ சிவ் பிரதாப் சுக்லா இதுக்கப்புறம் கானா சாங் பாடிக்கிட்டே சுக்கு காஃபியை போடுவாரு. அதனால தெலுங்கானா சிவ் பிரதாப் சுக்லா ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் லடாக். லடாக்குக்கு தான் நம்ம வந்து என்ன க்ளூ வச்சிருந்தோம்னா, லடாக்கோடைய க்ளூ கோடு வந்து லட்டு, கவுந்தடிச்சு படுத்துக்கிட்டே லட்டு சாட்டார்னு வச்சோம் கரெக்டுங்களா. இப்போ என்ன புது க்ளூ வைக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ ஒரு சின்ன சேஞ்ச் மக்களே. இது லடாக் கிடையாது, இது வந்து டெல்லி ஓகேங்களா. இது வந்து டெல்லி, இதுதான் வந்து லடாக் ஓகேங்களா. லடாக். ஸோ லடாக்குக்கான நியூ கவர்னர். ஸோ லடாக்கான நியூ கவர்னர் வந்து வினய் குமார் சக்சேனா. கவிந்தர் குப்தா தான் ப்ரீவியஸ் கவர்னர் ஓகேங்களா. ஸோ ப்ரீவியஸா என்ன க்ளூ கொடுத்திருந்தா, கவிந்தர் குப்தா கவுந்தர்ச்சி படுத்துங்க லட்டு சாட்டார்னு கொடுத்திருந்த க்ளூ. இப்ப வினய் குமார் சக்சேனா வந்திருக்காரு. இவருக்கு என்ன புது க்ளூ அப்படின்னு பாத்தீங்கன்னா, வினய் குமார் சக்சேனாவை நம்ம எப்படி படிக்க போறோம்னா விநாயக குமார் சக்சேனா அப்படின்னு படிக்க போறோம். ஸோ விநாயகருக்கு லடாக்ல லட்டு வச்சு படைப்பாங்க அப்படின்னு க்ளூ வச்சுக்க போறோம் ஓகேங்களா. ஸோ கவர்னர் ஆபீஸ்ல விநாயகருக்கு லட்டு வச்சு படைப்பாங்க லடாக்ல. ஓகே. இப்போ டெல்லிக்கு வருவோமா. டெல்லிக்கு தரஞ்சித் சிங் சந்து அப்படின்றவர் தான் நியூ கவர்னர் ஓகேங்களா. இந்த நியூ கவர்னர் தரஞ்சித் சிங் சந்து இருக்கார்ல, இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஃபார்மர் அம்பாசிடர் ஃப்ரம் இந்தியா டு யூஎஸ்ஏ மக்களே. ஸோ ஃபார்மர் அம்பாசிடர் ஆஃப் யூஎஸ்ஏ இந்த தரஞ்சித் சிங். இவர் வந்து டெல்லிக்கு புது கவர்னரா போட்டிருக்காங்க. முன்னாடி கவர்னரா இருந்தவர் வினய் குமார் சக்சேனா. ஸோ இப்ப க்ளூ என்னன்னா, டெல்லியோட சிஎம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரேகா குப்தா ஓகேங்களா. இந்த ரேகா குப்தா வந்து தரமான ஆளு. அவங்களுக்கு டெல்லியில இருக்க எல்லா சந்தும் தெரியும். அவங்க சிஎம்மா இருக்கறனால டெல்லியில இருக்க எல்லா சந்துமே அவங்களுக்கு தரமா தெரிஞ்சு வச்சிருப்பாங்க அப்படின்னு யார் சொல்றா? கவர்னர் சொல்றாரு ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து டெல்லிக்கான க்ளூ. இப்போ க்ளூவை ஒரு வாட்டி ரிப்பீட் பண்றேன், கிளியரா பாத்துக்கோங்க. பழைய க்ளூ புது க்ளூன்னு போட்டு குழப்பிக்க வேணாம். பீகாரோடைய சிஎம் வந்து நிதிஷ்குமார் கரெக்டுங்களா. ஸோ கவர்னர் வந்து சையத் ஆட்டா ஹஸ்னைன். இவர் என்ன சொல்றாருன்னா, சிஎம் வந்து நைட்டிஷ்குமார் நம்ம படிக்கணும். நைட்டி எடுத்துக்கின்னு பைக்கு கார்ல பாட்டு பாடிக்கினே பாட்னா வண்டி ஓட்டிட்டு வராரு. இவர்கிட்ட கவர்னர் கேட்கிறாரு, ஆட்டாம அசையாம ஓட்டிட்டு வந்தியா? ஆட்டா ஹஸ்னைன் ஓகேங்களா. ஸோ ஹிமாச்சல் பிரதேஷோடைய க்ளூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹேமா சுக்விந்தர் சுக்லா
ஓகேங்களா, சிஎம் பார்க்க போறாங்க. அவங்க சுக்கு காஃபி போட்டு தராங்க. அந்த சுக்கு காஃபியை வாங்கின ஹேமா கவர்னர் கிட்ட வந்து கொடுக்குறாங்க. அவரு கவுந்தடிச்சுக்கிட்டே சுக்கு காஃபியை குடிக்கிறாரு அப்படின்னு நம்ம க்ளூ வச்சிருக்கோம். ஓகேங்களா, ஓகே. இப்போ மகாராஷ்டிரா மகான்களை பார்க்க ஜிஷ்ணு தேவ் வர்மா, இதற்கு க்ளூவை நீங்க சொல்லுங்க. ஓகேங்களா, இதற்கு முன்னாடி இங்க அடிஷனல் சார்ஜ்ல இருந்த ஆச்சாரிய தேவ்ரத் இப்ப குஜராத்ல மட்டும் இருக்காரு. காந்திய பார்க்க ஆச்சாரியர் தேவரதத்துல போனாரு அப்படின்னு க்ளூ சொல்லியிருந்தேன். நாகாலாந்து நண்டு கிஷோர் யாதவ். ஸோ நாகாலாண்டையும் நாகப்பாம்பையும் நண்டையும் ஒன்னா சேர்த்து விட்டுட்டாங்க. தமிழ்நாடுக்கு அரளிப்பூ விற்க வராரு. யாரு? ராஜேந்திர விஸ்வநாத். எங்க இருந்து வராரு? கேரளால இருந்து வராரு. ஸோ கேரளாவுக்கும் சரி தமிழ்நாடுக்கும் சரி ராஜேந்திர விஸ்வநாத் அவர் தான் வந்து நியூ கவர்னர் மக்களே. ஸோ வெஸ்ட் பெங்கால் தமிழ்நாட்டில் இந்த RN ரவி எங்க வந்துட்டாரு? பெண்கள் வெஸ்ட் பெங்காலுக்கு வந்துட்டாரு. பெண்கள் எல்லாரும் ரவியை ரெவின் தான் கூப்பிடுவாங்க. ஓகேங்களா, ஸோ டெல்லிக்கான க்ளூ என்னது? டெல்லிக்கு சிஎம் ரேகா குப்தா அவங்க தரமா எல்லா சந்தியும் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க டெல்லியில அப்படின்னு யார் சொன்னா? கவர்னர் சொல்றாங்க. ஸோ சிஎம் ரேகா குப்தா, டெல்லி தரஞ்சித் சிங் சந்து கவர்னர். ஓகேங்களா, இவர் யாருன்னா ஃபார்மர் அம்பாசிடர் ஆஃப் இந்தியா டு USA. ஓகேங்களா, லடாக்குக்கான க்ளூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விநாயக குமார் சக்சேனா. படிக்கிறப்பயே நீங்க வினய் குமார் சக்சேனான்னு படிக்காம விநாயக குமார் சக்சேனான்னு படிச்சுக்கோங்க. அப்பதான் விநாயக குமார் சக்சேனான்னு படிக்கிறப்பயே லட்டு ஞாபகம் வரும். லட்டை வச்சு படைப்பாங்க கவர்னருக்கு அப்படின்னு, கவர்னர் ஆஃபீஸ்ல அப்படின்னு ஞாபகம் வரும். ஓகேங்களா, இப்ப ப்ரீவியஸ் க்ளூ அப்படியே பார்ப்போமா? ஸோ ப்ரீவியஸ் க்ளூ என்னது? பைக்கு காரு. இங்க யார் இருந்தா? ஆரிஃப் முகமது கார். இவரு ரிசைன் பண்ணிட்டாரு. ஓகேங்களா, ஹேமா சிவ் பிரதாப் சுக்லா எங்க போயிட்டாரு? பிரமாதமா சுக்கு காப்பி போடுறப்பா அப்படின்ட்டு கானா சாங் பாடிக்கிட்டே போடுப்பா அப்படின்ட்டாங்க. அதனால அவர் வந்து தெலுங்கானாக்கு போயிட்டாரு. இப்போ இந்த க்ளூ கரெக்டா கனெக்ட் ஆகுதுங்களா? ஆச்சாரிய தேவ்ரத் இவர் என்ன பண்றாரு? காந்தியை மட்டும் நீ தேவரதத்துல போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அஜய்குமார் பல்லா மணி கொடுத்து பண்ணிக்கிட்டு போய் சிஎம் பாக்குறாரு. யூ மேன் காமிச்சிட்டப்பா அப்படின்னு சொல்றாங்க. அஜய்குமார் பல்லா. ஓகேங்களா, AK பில்லா. ஸோ அவர் வந்து அஜித் குமார் பில்லா படம் நடிச்சிருப்பாரு. இவர் வந்து பல்லா படம் நடிச்சிருப்பாரு. இந்த AK பல்லா வந்து மணி கொடுத்து பண்ணிக்கிட்டு போய் சிஎம் பாக்குறாரு. யூ மேன் காமிச்சிட்டப்பா அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டுக்கு சிஎம்க்கு க்ளூ கொடுத்துருக்க மாட்டேன், ஏன்னா நமக்கு நல்லா தெரியும்னு. ரவிக்கு தமிழ்நாட்டில் எல்லாரும் ரெவின்னு கூப்பிடுவாங்கன்னு சொன்னேன். ஸோ தமிழ்நாட்டில் இந்த ரெவி இப்போ பெண்கள் தான் ரெவின்னு கூப்பிடுவாங்க. அதனால வெஸ்ட் பெங்காலுக்கு போயிட்டாரு. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் ஜிஷ்ணு தேவ் வர்மாக்கு நீங்க மறக்காம க்ளூ சொல்லுங்க மக்களே. ஸோ வெஸ்ட் பெங்காலுக்கு CV ஆனந்த போஸ் இருந்தாரு. இப்போ ரெவி வந்துட்டாரு. ஓகேங்களா, ஸோ டெல்லிக்கு வினய்குமார் சக்சேனா இருந்தாரு. விநாயக குமார் சக்சேனா இருந்தாரு. அவரு தான் இப்போ லடாக்குக்கு போயிட்டாரு. இவர் தான் மக்களே. இவ்வளவுதான் வந்து உங்களுக்கு அப்டேட்டட் லிஸ்ட் ஆஃப் கவர்னர்ஸ். ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு தரமா ஒரு 3 கொஸ்டின் நான் கேட்க போறேன். அந்த 3 கொஸ்டினுக்கும் நீங்க கண்டிப்பா ஆன்சர் பண்ண போறீங்க. இப்போ உங்களுக்கான டர்ன் மக்களே, இது யுவர் டர்ன். ஸோ என்ன கொஸ்டின் அப்படின்னு பாத்தீங்கன்னா, under which constitutional amendment act can the same person to be appointed as the governor for 2 or more state? திருப்பியும் கொஸ்டினை தெளிவா புரிஞ்சுக்கோங்க. under which constitutional amendment act can the same person to be appointed as the governor for 2 or more state? ஓகேங்களா, ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்றதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே. இன்கேஸ் இந்த கொஸ்டினுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரியலனா அப்படியே விட்டுறக்கூடாது. போய் கூகுளில் சர்ச் பண்ணி ஆன்சர் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் புதுசாக தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்கும். நீங்கள் நிறைய வீடியோ பார்ப்பீங்க, நிறைய வீடியோலையும் கொஸ்டின் கேட்பாங்க. ஆனால் எல்லா வீடியோலையும் நீங்கள் தெரிஞ்ச கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுவீங்க, தெரியாத கொஸ்டினை விட்டுட்டு போயிடுவீங்க. அப்படி விடுற கொஸ்டின் தான் ரொம்ப தப்பு. ஓகேங்களா, அந்த பழக்கம் ரொம்ப தப்பு. எக்ஸாமில் இன்கேஸ் அந்த கொஸ்டின் வந்துட்டா நீங்கள் அப்போவே படிச்சிருக்கலாமேன்னு தோணும். ஓகேங்களா, ஸோ அதனால் தெரியாமல் ஒரு விஷயம் வந்ததுன்னா அதை போய் சர்ச் பண்ணியாவது தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, அப்புறம் இன்னொன்று முக்கியமான விஷயம் மக்களே, அதை சொல்லிட்டு செகண்ட் கொஸ்டின் தேர்ட் கொஸ்டின் போல நேஷனல் பார்க்குக்கு தனியாக வீடியோ போட்டிருந்தேன். ஓகேங்களா, இந்த நேஷனல் பார்க்கு வீடியோவை பார்த்தவங்க நேஷனல் பார்க்கு குவிஸை போய் அட்டன் பண்ணி பாருங்க. ஓகேங்களா, ஏன்னா இது வந்து குவிஸ் 1ன்னு சொல்லி நான் போட்டிருந்தேன். நீங்க நேஷனல் பார்க்கை படிச்சிட்டிங்கன்னா அந்த குவிஸை அட்டன் பண்றப்பதான் அது உங்களுக்கு நல்லா அந்த க்ளூ மெமரைஸ் ஆகும். ஓகேங்களா, ஒன்ஸ் குவிஸ் 1 அட்டன் பண்ணிட்ட பிறகு குவிஸ் 2 வந்து நான் எடுத்துட்டு வருவேன்னு சொல்லியிருந்தேன். அதற்கு ரெடி ஆகுங்க. இந்த மாதிரி ரிப்பீட்டடா நீங்க படிச்சாதான் எக்ஸாம்ல வந்து உங்களுக்கு அந்த க்ளூ வந்து நல்லா மண்டையில நிற்கும் மக்களே. இல்ல நான் நேஷனல் பார்க் வீடியோ பார்த்தேன், க்ளூ நல்லா இருக்கு, க்ளூவை படிச்சேன், அதோட நிறுத்திட்டீங்கன்னா க்ளூவே மறந்து போயிடும் நீங்க திருப்பி அதை பார்க்கலனா. அதனால
ஒன்ஸ் நேஷனல் பார்க் வீடியோ பாருங்க, க்ளூவை படிங்க, குவிஸ் 1 அட்டன் பண்ணுங்க. குவிஸ் 2 நான் எடுத்துட்டு வரப்போ உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுவேன். நீங்க அப்ப படிச்சுட்டு வச்சுட்டு இருங்க, இல்ல ரிவிஷன் நீங்களே பண்ணி வச்சிருந்தீங்க, வந்து குவிஸ் 2 மட்டும் அட்டன் பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போ அதே மாதிரியே ஸ்டேட் கேபிட்டல் சிஎம் கவர்னர் இருக்குல்ல, இதையும் படிச்சு வச்சிருக்கோங்க. இதற்கான குவிஸையும் நான் எடுத்துட்டு வருவேன். அது வந்து குவிஸ் 1 மக்களே. குவிஸ் 2 ஆஃப்டர் எவ்ரி 2 வீக்ஸ் ஒன்ஸ் வந்து நான் ஒவ்வொரு ஸ்டாட்டிக் ஜிகேல இருந்தும் குவிஸ் வந்து எடுத்துட்டு வந்துகிட்டே இருப்பேன். ஓகேங்களா? ஸோ செகண்ட் கொஸ்டின் என்ன, அண்டர் விச் ஆர்டிகல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் டஸ் த பிரசிடென்ட் அப்பாயிண்ட்ஸ் த கவர்னர்? ஓகேங்களா? ஸோ அண்டர் விச் ஆர்டிகல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் டஸ் த பிரசிடென்ட் அப்பாயிண்ட்ஸ் த கவர்னர்? என்ன ஆர்டிகல்ன்றதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேர்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டாபிக்கை நீங்க படிச்சிருங்க மக்களே. இந்த டாபிக்கை படிச்சுட்டு டெஸ்ட்டுக்கு ரெடி ஆயிட்ட பிறகு கமெண்ட் பாக்ஸ்ல ரெடி ஃபார் த டெஸ்ட்னு போடுங்க. நான் குவிஸ் எடுத்துட்டு வருவேன். ஸோ எடுத்துட்டு வரப்ப அதை அட்டன் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ நேஷனல் பார்க் வீடியோ பார்த்தவங்க குவிஸை போய் அட்டன் பண்ணுங்க. நேஷனல் பார்க் வீடியோவை பார்க்காதவங்க வீடியோவை பார்த்துட்டு போய் குவிஸ் 1 அட்டன் பண்ணுங்க. ஸ்ட்ரெயிட்டா குவிஸ் 2 வரலான்னு பார்க்காதீங்க. ஸோ குவிஸ் 1 அட்டன் பண்ணிட்டு குவிஸ் 2 வாங்க. ஸோ ஸ்டேட் கேபிட்டல் சிஎம் கவர்னர் இப்போ அப்டேட் பண்ண கவர்னர் லிஸ்டோட படிங்க. ப்ரீவியஸ் வீடியோக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன். அதுல போயிட்டு மற்ற ஸ்டேட்டுக்கான க்ளூவையும் பார்த்து படிச்சிருங்க. அதற்கான குவிஸை நான் எடுத்துட்டு வருவேன். ஸோ அதற்கு முன்னாடி நீங்க படிச்ச உடனே ரெடி ஃபார் த டெஸ்ட்னா ரெடி ஃபார் த டெஸ்ட்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு வந்து கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் எதன்படி ஒரு கவர்னர் ஒன்றுக்கும் மேற்பட்ட ஸ்டேட்ல அப்பாயிண்ட் பண்ணலாம் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. செகண்ட் கொஸ்டின், எந்த ஆர்டிகல் படி பிரசிடென்ட் கவர்னரை அப்பாயின்மெண்ட் பண்றாரு அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இது இல்லாம ஒரே ஒரு ஸ்டேட்டுக்கு க்ளூ கேட்டிருக்கேன். ஸோ மகாராஷ்டிரா ஜிஷ்ணு தேவ் வர்மா. உங்களுக்கு நல்ல பெட்டரா ஜாலியா ஃபன்னா ஏதாவது க்ளூ தோணுச்சுன்னா அதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி விடுங்க. எல்லாரும் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க மக்களே. ஸோ அதற்கு முன்னாடி க்ளூ கோடுன்னு நான் சொல்லிடுறேன். க்ளூ கோடு வந்து உங்களுக்கு மகாராஷ்டிராவுக்கு மகான். ஸோ மகானையும் ஜிஷ்ணு தேவ் வர்மாவையும் கனெக்ட் பண்ணி க்ளூ வர மாதிரி பாருங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் மக்களே. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. சக்ஸஸ் ஆன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.